வணக்கம். இன்னைக்கு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். பிரெஞ்சு நாட்டுல போர் நடந்துகிட்டே இருந்துச்சுங்களா. அப்போ அந்த நேரத்துல போர் வீரர்கள்லாம் ஒரு இடத்துல கூடாரம் கட்டினாங்களாம். அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு போறதுக்கு அவங்களுக்கு வழி தெரியலையா. இப்போ அந்த போர் வீரர்கள் வழி தெரியறதுக்காக அந்த கிராமத்து மக்கள் கிட்ட உதவி கேட்டாங்களாம். யாராவது எங்களுக்கு அந்த வழியை காட்டுறதுக்கு கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல கடும் குளிர் இருந்துச்சுங்களா அந்த இடத்துல. இந்த மாவீரர்களை கூட்டிக்கிட்டு போயிட்டு திரும்ப வர்றதுக்கு ஒருத்தர் தேவைன்னா அவருக்கு ஒரு போர்வை நிச்சயம் தேவை. இல்லைன்னா அந்த கடுங்குளிர்லயே அவர் இறந்துடுவாருங்க. இந்த வீரர்களுக்கு உதவி செய்ய ஒரு பையன் வந்தானா, ஆனா அவன் கிட்ட போர்வை இல்லைங்களாம். அங்க இருக்கிற கிராம மக்கள் கிட்ட போய் கேட்டானா, யாராவது ஒருத்தர் எனக்கு போர்வை கொடுங்க, இந்த வீரர்களுடைய இருப்பிடத்தை கொண்டு போய் அவங்கள சேர்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னானா யாருமே முன் வரலையாம். அப்போ அந்த ஊருக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் வேலைக்கு வந்தாருங்களாம். அவர்கிட்ட ஒரு கிழிந்த போர்வை தான் இருந்துச்சா. அந்த பெரியவர் இந்த பையனை பார்த்து, என்னுடைய கிழிந்த போர்வையை நீ எடுத்துக்கொப்பான்னு சொல்லி உதவி செஞ்சாருங்களாம். இந்த பையனும் இந்த கிழிந்த போர்வையோடு இந்த வீரர்களுக்கு அந்த இருப்பிடத்தை கொண்டு போய் காட்டிட்டு திரும்ப வந்தானா. திரும்ப வர நேரத்துல ஒரு அரசு அதிகாரிய கூட்டிக்கிட்டு வந்தானா. அந்த அரசு அதிகாரி இந்த பையன்கிட்ட என்ன வரும் வழியில கேட்டார்னா, இந்த போர்வையை உனக்கு யாரு கொடுத்ததுன்னு கேட்டாருங்களாம். அதுக்கு இந்த பையன் சொன்னானா, ஒரு வயதானவர் தான், வாங்க நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனானா.